வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு 3 நிமிஷத்துல வாழைக்காய் முக்கால்வாசி நல்லா வதங்கிருங்க. இப்போ வாழைக்காயை மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுல பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுமே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வதக்கி வச்சிருந்த வாழைக்காயும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க, வாழைக்காயில மசாலா நல்லா கோட் ஆகி சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தலையை தூவிடுங்க. இந்த வாழைக்காய் வறுவல் ரச சாதம், தயிர் சாதத்து கூட தொட்டுக்க சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.